சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐயப்ப சுவாமிமார்கள் தனது விரத காலத்தில் அமாவாசை திதியின் பொழுது பித்திருக்கடன் செய்யலாமா கூடாதா என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த சுவாமிமார்களே, சபரிமலை ஆலயத்திற்கு வருவதற்கு முதலில் நமது ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய அருளாசி வேண்டும். அதன் பிறகு நமது குலதெய்வத்தினுடைய அருளாசி வேண்டும். அதன் பிறகு நமது முன்னோர்களினுடைய ஆசி வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக இத்தனை அருளாசிகளும் நிறைந்த ஒருவரால் தான் சபரிமலையை வந்தடைய முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஐயப்ப சுவாமிமார்களினுடைய விரத காலத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியின் பொழுது அவர்களினுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கடன் வழிபாடுகளை செய்யலாமா அல்லது கூடாதா என்று கேட்கக்கூடிய சுவாமிமார்கள் தாராளமாக அமாவாசை திதியின் பொழுது மாலையிட்ட சுவாமிமார்கள் அவர்களினுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை தாராளமாக எந்த ஒரு தடையும் இன்றி செய்து கொண்டு முன்னோர்களினுடைய அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் நமது முன்னோர்களுக்கு அமாவாசை திதியின் பொழுது செய்யக்கூடிய பித்திருக்கடன் வழிபாட்டு முறை என்பது அனைவரினுடைய கடமையாகும். ஆக அந்த கடமைகளை செவ்வனை செய்து மாலையிட்ட சுவாமிமார்கள் அவரவர் முன்னோர்களினுடைய அருளாசியை பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதை மாலையிட்ட சுவாமிமார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு துணைக்கல்வியாக, ஐயா தினம்தோறும் நமது முன்னோர்களை வணங்கலாமா என்று கேட்கக்கூடிய சுவாமிமார்கள் தாராளமாக வணங்கி கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக மேலும் ஒரு கூடுதல் தகவலாக, மலைக்கு வருவதற்கு முன்பாக முதலில் நமது தாய் தந்தையின் அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நமது குலதெய்வத்தினுடைய அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நமது முன்னோர்களினுடைய அருளாசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நமது கருப்பு சுவாமியினுடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு முக்கண் கொண்ட தேங்காயை உடைத்த பிறகுத்தான் மலைக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அனைத்து சுவாமிமார்களும் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.